வெல்கம் டு மை சேனல் விபி நண்பன். இந்த வீடியோவில் எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் வந்து டேட்டா என்ட்ரி யூசர் ஃபார்ம் வழியாக பண்ணும்போது ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணும்போதே ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் வந்து கலர் பேக்ரவுண்ட் கலர் ஃபார்மேட் பண்ணுறது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். அந்த ப்ரோக்ராமை நம்ம இப்போது லைவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல ஒரு யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷீட்டை பார்த்துட்டோம். ஷீட் வந்து எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், கிராஸ் சேலரி, டிடக்ஷன், நெட் சேலரி. கிராஸ் சேலரி மைனஸ் டிடக்ஷன், நெட் சேலரி அது இதில் வரும். இதை வந்து ஒரு 5 ஃபீல்டு இருக்குது. 5 ஃபீல்டை நம்ம யூசர் ஃபார்மில் 5 டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ட்ரு பண்ணி அதை இங்கே சேவ் பண்ணுறது மாதிரியும் ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் வந்து பேக்ரவுண்ட் கலர் மாறுறது மாதிரியும் நம்ம பண்ண போகிறோம். முதல்ல யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு டெவலப்பர் டேபில் விஷுவல் பேசிக் இருக்குது பார்த்தீங்களா, இதை பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ இந்த இருக்குது. இதில் ரைட் கிளிக் பண்ணும்போது இன்சர்ட் வருது. இன்சர்ட்டில் யூசர் ஃபார்ம் நான் ஏற்கனவே ஒரு டைமை மினிமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது வந்து ஒரு லேபல் எம்ப்ளாயி ஹெட்டிங் சேலரி என்ட்ரி. இதில் எம்ப் நம்பர், நேம், கிராஸ் சேலரி, டிடக்ஷன், நெட் சேலரி. அதாவது கிராஸ் சேலரி மைனஸ் டிடக்ஷன் ஈக்குவல் டு நெட் சேலரி வரும். இதில் இந்த கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இதில் என்ட்ரு பண்ணி இருக்கிற வேல்யூ வந்து எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் வந்து சேவ் ஆகும். அது ஃபார்மட்டோடு சேவ் ஆகும். பார்டர், அந்த பேக்ரவுண்ட் கலர் ஆல்டர்னேட்டிவ் ரோஸில் வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே பண்ணுறது மாதிரி இருக்கும். சப்போஸ் அது வேண்டாம், அந்த ஃபார்மேட் வேண்டாம், பேக்ரவுண்ட் கலர் வேண்டாம், பார்டர் வேண்டாம்னா இந்த ரிவர்ட் ஃபார்மேட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி பழையபடி எக்ஸல் ஷீட்டுக்கு வந்துடுது. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கோட் எழுத போகிறோம். இதில் வந்து முதல்ல அதை முடிச்சுக்கலாம். அன்லோட் மீ. சரி, இப்போது அடுத்தது இந்த இதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா, முதல்ல எக்ஸல் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஷீட்டு, அது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து 1 by 1 என்ட்ரு பண்ணும்போது நெக்ஸ்ட்டு இம்மீடியேட் அவைலபிள் ரோ எதுன்னு உள்ளதை கண்டுபிடிக்கணும். அது ரோவோட எத்தனாவது ரோ, அது ஒரு லாங் வேல்யூ நம்பராக தான் இருக்கணும். அந்த லாங் வேல்யூக்கும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி போடுவோம். அந்த வேல்யூவில் போய் அந்த காலம் அந்த ரோவில் போய் டேட்டா சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி பண்ண போகிறோம். முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும்னா, கமெண்ட் பட்டன் 1 கிளிக் பண்ணும்போது dim shs ஒர்க் ஷீட். அடுத்தது இந்த நெக்ஸ்ட் ரோ எது வேணும் அதுக்கு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணலாம். dim ஒரு லாங் வேரியபிளாக க்ரியேட் பண்ணியாச்சு. சரி, இனி செட் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்டை செட் பண்ணுவோம். செட் sh ஈக்குவல் டு திஸ் டாட் ஷீட்ஸ் ஆஃப் 1. இனி என் ரோ, நெக்ஸ்ட் ரோ, எந்த ரோ வேணும்னா நெக்ஸ்ட் அவைலபிள் ரோ ஃப்ரம் தி டாப். அப்போது இந்த ஃபார்முலாவை வந்து ஏற்கனவே நான் 2 வீடியோ போட்டு இருக்கிறேன். தெரியாதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நான் கண்டினியூஸாக போகிறேன். அப்ளிகேஷன் டாட் ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் டாட் கவுண்ட் ஏ. இனி அந்த ஆப்ஜெக்ட் sh டாட் ரேஞ்ச், அது எந்த காலத்தை செக் பண்ணுமோ அந்த காலத்தை இங்கே நம்ம போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு காலத்தை செக் பண்ண போகிறோம். ஏ ஃபஸ்ட் காலம். சரி, இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுவோம். இதில் இப்போ வந்து கடைசியாக உள்ள ரோ தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம். +1 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ரோ, நெக்ஸ்ட் அவைலபிள் ரோ வந்துடுது. சரி, இனி
இந்த ரோவில் வந்து அந்த காலம் வேல்யூவை செல் வேல்யூவை என்ட்ரு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரேஞ்ச் ஆஃப் ஏ எந்த ரோ வேணும், எந்த ரோ வேணும்னா நெக்ஸ்ட் ரோ இருக்குது பார்த்தீங்களா, என் ரோ நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த என் ரோ டாட் வேல்யூ ஈக்குவல் டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா யூசர் ஃபார்மில், டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் வேல்யூ, அதாவது வியூவில் போய் ஆப்ஜெக்டை பாருங்கள். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் வரும், நேம் வந்து செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம், ஃபிஃப்த் காலம், இதுதான் வரப்போகுது. இனி அதே மாதிரி பி இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 2, சி, டி, ஏ. இது வேண்டாம், நமக்கு தேவை 5 காலம் தான் இருக்குது. இப்போ இதில் வந்து 3, 4, 5. இப்போது இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த டிடக்ஷன் காலம் என்ட்ரு பண்ணும்போது அடுத்தது நெட் சேலரிக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் போகுது. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் சேலரியில் உள்ள என்ட்ரு பண்ணும்போது அதுக்கு முந்தின 2 வேல்யூவையும் கால்குலேட் பண்ணி நெட் சேலரி போடுறது மாதிரி இருக்கணும். அதை நான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது சேவ் ஆயிடுச்சு. இனி அடுத்த வேல்யூ என்ட்ரு பண்ணுறதுக்காக அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் எம்டி பண்ணணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் வேல்யூ ஈக்குவல் டு எம்டி, டூ 3 4 எல்லாமே 5 முடிச்சுட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். செட் ஃபோக்கஸ். ஓகே, இப்போ இது ஆயிடுச்சு. இப்போ பேக்ரவுண்ட் கலர் எப்படி மாற்றணும் அப்படின்னு உள்ளதை பார்க்க போகிறோம். இப்போ என் ரோன்னு நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண வேல்யூ வந்து ஆட் நம்பராக இருந்தால் பேக்ரவுண்ட் கலர் 1, ஈவன் நம்பராக இருந்தால் பேக்ரவுண்ட் கலரும் வேற ஒரு பேக்ரவுண்ட் கலர் போட போகிறோம். இப்போ ஈவன் நம்பராக இருந்தால் நம்ம ஒரு வேல்யூ போடலாம், கலர் இண்டெக்ஸ் வேல்யூ போட்டு அந்த கலரை மட்டும் ஃபில் பண்ணுறோம். அந்த எக்ஸல் ஷீட்டில் உள்ள எல்லா வேல்யூவும் எல்லா காலமும் வராது, 5 காலத்துக்கு மட்டும்தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இஃப் கண்டிஷன் போடலாம். இஃப் என் ரோ மாடுலஸ் ஆப்ரேட்டரை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். மாடு 2 ஈக்குவல் டு 0, 0வாக இருந்தால் ஈவன் நம்பர். தென் எந்த ரேஞ்சை வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலரை மாற்றணும். ரேஞ்ச் ஏ அண்டு என் ரோ இருக்குது பார்த்தீங்களா, என் ரோ இதில் ரேஞ்சை வந்து வேறு மாதிரி போடணும். ரேஞ்ச் ஆஃப் எதுலேருந்து எது வரைக்கும் வேணும். ஏ அண்டு என் ரோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் நமக்கு 5 காலம் இருக்குது. ஸோ இ காலம் அண்டு என் ரோ
டாட் இன்டீரியர் டாட் கலர் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு நான் ஒரு 20 போடுறேன். அதாவது கலர் இண்டெக்ஸ் வந்து டோட்டலாக 56 வேல்யூ தான் இருக்குது. 56 அதாவது அதுக்கு வேல்யூ எப்படி இருக்குன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் கலர் இண்டெக்ஸ். எக்ஸல் விபியில் உள்ள கலர் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது, 56 கலர்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான கலரை போட்டுக்கலாம். நான் இங்கே 20 போட போகிறேன். 20 வந்து கொஞ்சம் மைல்டான லைட் கலராக இருக்குது. போட்டாச்சு. இப்போது என்டர் பண்ணும்போது சேவ் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து 5வது டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி இருக்கணும், டெக்ஸ்ட் பாக்ஸ் பாய் அதை வந்து என்டர் ஆகும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் பாய் டாட் வேல்யூ ஈக்குவல் டு text box 3 dot value minus text box 4 dot value. ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ அதில் நம்ம தனியாக போட வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இப்போ இனி பார்டர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்களா. இப்போது சேவ் அண்ட் ஃபார்மேட் இதில் வந்து போட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இது செகண்ட் ரோ ஆனதுனால அந்த கலர் பேக்ரவுண்ட் கலர் மாறிடுச்சு. இப்போது செட் ஃபோக்கஸ் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் வந்துச்சு. அடுத்தது என்டர் பண்ணுவோம். அடுத்த 2 அடுத்தது வந்து ஒயிட் பேக்ரவுண்டு தான் வரும் பார்த்தீங்களா. இனி அடுத்தது அடுத்த ரோ பண்ணும்போது பேக்ரவுண்டு வரும். பார்த்தீங்களா. இது இன்னும் ஒரு இது கூட பண்ணலாம். அடுத்தது ஒயிட் பேக்ரவுண்டு தான் வரும். ஒயிட் பேக்ரவுண்டு அடுத்தது கலர் மாறும். பார்த்தீங்களா, இப்படி பண்ணலாம். இனி அடுத்தது எப்படி பார்டர் போடுறது, என்ட்ரு பண்ணும்போதே பார்டர் போடுற மாதிரி கோட் எழுதலாம். இதில் போய் பண்ணலாம். வித் range of A1லேருந்தே பார்டர் போட்டுருவோம். ஸ்டார்டிங் வந்து A1 கமா range of E and N row. க்ளோஸ் பண்ணிட்டு டாட் பார்டர்ஸ் பார்டரு லைன் ஸ்டைல் எப்படி இருக்கணும், லைன் ஸ்டைல் ஈக்குவல் டு எக்ஸல் கண்டினியூஸ்
அதோட வெயிட் எப்படி இருக்கணும், எக்ஸல் தின். இனி கலர், பார்டர் கலர் எப்படி இருக்கணும், ப்ளூவாக இருந்தால் ப்ளூ கொடுக்கலாம். டாட் கலர் ஈக்குவல் டு அது விபி ப்ளூ, விபி ப்ளூ கொடுங்க. இல்லை விபி பிளாக் கொடுத்தாலும் போதும், பிளாக் கொடுப்போம். இப்போ அதில் என்ட்ரு பண்ணுவோம். பார்டர் வந்துட்டு பார்த்தீங்களா, பார்டர் இதே மாதிரி ஒவ்வொரு டேட்டா என்ட்ரியை அப்படியே முடிக்கலாம். இன்னும் ரிவர்ட் பண்ணணும். ரிவர்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணி இதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் ரோ இருக்குது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் ரோக்கு பதிலாட்டு லாஸ்ட் ரோ பண்ணணும். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட் 2 இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் நெக்ஸ்ட் ரோவுக்கு பதிலாக லாஸ்ட் ரோ நான் பண்ண போகிறேன். கடைசியாக இருக்கிற ரோ. இனி இந்த வித்து ரேஞ்ச் போட்டிருக்கோங்களா, அதை எடுப்போம். கண்ட்ரோல் சி. இல்லை அது கூட தேவையில்லை. range of A1 இருந்து E and L row. Borders dot value equal to 0 போட்டுக்கலாம். bracket விட்டோமா, எஸ். சேவ் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து இதை இந்த ரெண்டாவது பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பார்டர் போயிடுச்சு. நமக்கு இந்த கலரும் தேவையில்லைன்னா அந்த இன்டீரியர் டாட் கலர் இண்டெக்ஸை வந்து வேல்யூ 0 பண்ணிட்டா இந்த கலரும் போயிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.